தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். ரிசர்வேஷன்ல சார் ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் கமிட்டி பரிந்துரை பண்ணும்போதே வந்து 7.5 10% வரைக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதை வந்து திருப்பி மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 7 வருஷம் இல்லை, 5 வருஷம் இப்போதான், இந்த வருஷம் தான் இருக்க போது. இன்று அந்த நாங்கள் அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதற்கான ஒரு நீதியரசர் தலைமையில் இன்னொரு கமிட்டி நம்ம போட போகிறோம். சார் ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் கமிட்டி பரிந்துரை பண்ணும்போதே வந்து 7.5 10% வரைக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதை வந்து திருப்பி மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 7 வருஷம் இல்லை, 5 வருஷம் இப்போதான், இந்த வருஷம் தான் இருக்க போது. இன்று அந்த நாங்கள் அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதற்கான ஒரு நீதியரசர் தலைமையில் இன்னொரு கமிட்டி நம்ம போட போகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், அமைச்சர் என்ன சொன்னாரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 உள் இடஒதுக்கீட்டை உயர்த்துவது தொடர்பாக நீதியரசர் தலைமையில ஒரு புதிய குழு உருவாக்கப்படும். அந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில அடுத்த கட்டமாக அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்துவது தொடர்பாக முடிவு எடுக்கப்பட இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பா 7.5 இடஒதுக்கீடு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் கமிட்டி ஏற்கனவே தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யும் போது 7.5 இடஒதுக்கீட்டை 10% வரைக்கும் உயர்த்தி வழங்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா தமிழக அரசின் தரப்புல அப்போது வந்து 7.5 அளவுல தான் இடஒதுக்கீடு என்பது வரையறுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம கலையரசன் கமிட்டி பரிந்துரை செய்யும் போது 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பா ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது அதன் அடிப்படையில ஒரு புதிய கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டியின் மூலமாக இந்த 7.5 இடஒதுக்கீட்டை உயர்த்துவது தொடர்பாக ஆய்வு என்பது செய்யப்பட இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தற்போது அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருக்கிறாரு. இதன் மூலமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ உள் இடஒதுக்கீடு என்பது உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. குறிப்பா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பா தமிழக அரசு தொடர்ந்து பரிசீலனையில் இருந்து வருவதா நம்ம ஏற்கனவே செய்திகளை தொடர்ச்சியா வெளியிட்டு வருகிறோம். மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வாய்ப்புகள் குறித்து சட்ட வல்லுநர்களோடு இணைந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்பட இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் இதற்காக ஒரு பிரத்யேகமான ஒரு கமிட்டியை அமைத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவிச்சிருக்காரு. மருத்துவத்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்துல முதலமைச்சர் விஜய் தலைமையில ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல்ல இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. தமிழகத்தில் தற்போது பின்பற்றக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுல அனைத்து பிரிவிலும் இந்த 7.5% உள் இடஒதுக்கீடு கடந்த 2020-21 கல்வியாண்டு முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் கமிட்டி ஏற்கனவே அரசுக்கு பரிந்துரை செய்த போது 10% வரைக்கும் இடஒதுக்கீட்டை பின்பற்றலாம்னு தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சாதக பாதகங்களை ஆய்வு செய்து இந்த பரிந்துரையை வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய கமிட்டி அமைத்து இடஒதுக்கீட்டை மாற்றியமைப்பது அல்லது அதிகரிப்பது குறித்து அந்த பரிசீலனையில சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த புதிய கமிட்டி அமைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பை தான் தற்போது மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. தாவேக ஆட்சி அமைந்த பின் முதலமைச்சர் விஜய் டெல்லியில் பிரதமரை சந்திக்கும் போது கூட தமிழகத்தில் இருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு கோரியிருந்தார். அதே சமயம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ கல்வியை அதிகரிப்பதற்கு இடஒதுக்கீடை அதிகரிப்பது குறித்தும் அவர் பரிசீலித்ததாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது 7.5 இடஒதுக்கீடு அடிப்படையில் 625 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ கல்வி என்பது கிடைத்து வரக்கூடிய நிலையில் இந்த புதிய கமிட்டியுடைய பரிந்துரையின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் உயரக்கூடிய பட்சத்துல சதவீதம் உயரக்கூடிய பட்சத்துல மேலும் பல அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இந்த கமிட்டி ஃபார்மேஷன் எப்போது எந்த நாளுக்குள்ளார மேற்கொள்ளப்படும் என்ற தொடர்பான விவரங்களாம் இனிவரும் நாட்களாக தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.